ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சித்திரை 1 அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வைக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். வடைக்காக உளுந்தும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். இது அரிசி பாயாசத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி தனியாக ஊற வச்சாச்சு. குக்கரில் பருப்பு தேவையான அளவு போட்டு 2 விசில் விட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாயாசம் செய்ய தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சைடு பை சைடாக பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் 11:30 மணிக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அரிசி உளுந்தெல்லாம் க்ளீன் பண்ணி களைஞ்சி வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. பாலும் தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சுருந்தது நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்ததை அது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் டைம் நிறைய எடுத்துருச்சு. சமையலே முடிகிற அளவுக்கு அரிசி வேகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அரிசியை மிக்சியில் 2 ஒன்றா உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் போல இருக்குது. நான் முழுசாகவே ஊற வச்சு அப்படியே சேர்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலான்ட்டு முள்ளங்கியும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பருப்பு சேர்த்தோம்னா சாம்பார் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி வேகவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதை தூக்கி லாஸ்ட் அடுப்பில் போட்டுட்டு அதுலேயே நான் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டேன். அந்தளவுக்கு அரிசி வெந்துட்டு இருந்துச்சு. முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடுவேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். எப்போதும் போல் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சாம்பார். சாமிக்கு படைக்கிறதுனால எதுவுமே டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல. எல்லாமே அப்படியே செஞ்சது தான். ஆனால் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக நல்லா வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பாயாசத்துக்கு நான் ஊற்றின தண்ணி எதுவுமே பத்தலை. எல்லாமே அரிசி அதிகமாக எடுத்துக்கிச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். சாம்பார் ஒரு பக்கம் கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து அதையும் கொதிக்க வச்சாச்சு. அடுத்தது உளுந்து வடைக்காக ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு நம்ம அரைச்சோம்னா வடை நல்லா மொறு மொறுன்னு வரும். சாதம் எப்போதுமே நாங்கள் வடித்து தான் சாப்பிட்றது, குக்கர்லலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. வடிக்க தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் இடையில வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதில்லை. அப்படியே கமுத்தி வச்சுட்டாலே போதும், கஞ்சியெல்லாம் வடிஞ்சிரும். வடைக்காக உளுந்து ஊற வச்சுருந்ததும் ஊறினால கிரைண்டரில் போட்டுட்டு வடைக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு 2 சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டேன். நான் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட மாட்டேன். ஏன்னா பாப்பா சாப்பிடும்போது வாயில் பட்டுரும்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சி தான் அது கூட சேர்த்துட்டேன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கிரைண்டரில் இடையில மாட்டிக்கிட்டு மாவும் அரைப்படாது, நமக்கும் டென்ஷன் ஆகிடும். கையோட ரசத்துக்குமே உடச்சி வச்சுட்டேன். அன்னைக்கு முழுக்க டைம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய செய்யணுமேன்னு சொல்லி 3 அடுப்பையுமே எல்லாத்தையுமே பற்ற வச்சுட்டு கடகடன்னு எல்லா ஒர்க்குமே ஒரே டயத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி பரபரப்பாக எல்லாமே முடிச்சிட்டேன். சாதம் இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து உடனே ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிட்டாலே சாதம் புலப்புலன்னு இருக்கும். இல்லைன்னா கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே இறுகின மாதிரி ஆகிடும். ஒரு 10 பேருக்கு கூட சமைச்சு சாப்பாடு போட்டுடலாம். ஆனால் இந்த ரசம் வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா நான் வைக்கிற ரசம் டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது. எல்லாருமே நல்லாயிருக்கு, நல்லா தானே வைக்கிறேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அதை ரசம் வைக்கிறதுல மட்டும் அவ்வளோ ஒரு அலுப்பாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு செய்யணும்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டேன். நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. ரசத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. வசந்தன் டிவியில் குக்கிங் காம்படிஷனுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில சமையல் டிப்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க.
எனக்கு அங்கே உள்ள கேமராலாம் பார்த்தாலே எனக்கு ஒரே படபடப்பாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சடனாக பார்த்திங்கன்னா எனக்கு வாயில் வந்தது, ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, நுர கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸை தான் சொல்லிட்டேன். ஆனால் அதையுமே அவங்க வந்து பாசிட்டிவாக வந்து அது வேறு மாதிரி சொன்னாங்க. அந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நமக்கு தான் கிடச்சிச்சு. நான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்காட்டியும் நம்மளுடைய அரிசி பாயாசமே வந்து ரெடி ஆகிடுச்சு. வடைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஊற்றின எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி வடை போடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வடை மாவில் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வடை தட்டினோம்னா வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். வடை மாதிரி இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி பாயாசத்தில் வந்து ரொம்ப நெய்யெல்லாம் சேர்க்கவே இல்லை. முந்திரி திராட்சையை அப்படியே லைட்டாக நெய் 2 ஸ்பூன் தான் ஊற்றினேன். அதுலேயே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அது கூட சேர்த்துட்டேன். நல்லா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. எண்ணெய் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுருக்கணும் போல இருக்குது. நான் கொஞ்சமாக வச்சுட்டேன். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து இலை போட்டு சாப்பாடோட எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நைட்டே வந்து கனி காண்றதுக்காக எடுத்து வச்சுருந்த எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் கயிறு, குங்குமம், அதோட பணம் காசு, வீட்டில் உள்ள நகை, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வெள்ளியில் முத்து வச்ச மாதிரி ஒரு மோதிரம் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அப்பையும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினதுனால சரி சித்திரை 1க்கு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது கூடயே எடுத்து சாமிக்கிட்டே வச்சாச்சு. திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கையோட நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி என்னென்ன மெனுன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், அரிசி பாயாசம், முள்ளங்கி சாம்பார், ரசம், அப்பளம், வடை, கொத்தரங்காய் பொரியல். இதுதான் எங்கள் வீட்டில் மெனு அன்னைக்கு. இப்படி தான் வந்து சித்திரை 1க்கு சாமி கும்பிட்டு முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.